சி ரியாக்டிவ் புரோட்டீனுங்கிறது ஒரு ஒரு பயோ மார்க்கர். அதாவது ஒரு இன்ஃபெக்ஷனுக்குரிய மார்க்கர். ஒரு கிருமி தொற்று அந்த உடம்பில் இருக்குது அப்படிங்கிறத எடுக்கக்கூடிய ஒரு மார்க்கர். அந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன் வந்து நார்மல் ரேஞ்சை விட தாண்டி இருக்குன்னா ஏதோ சம் இன்ஃபெக்ஷன் இஸ் தேர், அவ்வளோதான். ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது. யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். நீங்கள் இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குன்னா, இது வந்து ரொம்ப ஹைலி எலிவேட்டட் இருக்குன்னா எங்கேயோ சிவியர் அக்கல்ட் இன்ஃபெக்ஷன், எங்கேயோ ஒளிஞ்சு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. அப்போ ஆன்டிபயோட்டிக் போட்டு சரி பண்ணணும். அது வந்து மற்றபடி எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த டிசீஸ் தான் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறது இல்லை. ஏதோ இன்ஃபெக்ஷன், அவ்வளோதான். அதை வந்து கிளினிக்கலாகவே ஒரு ஃபீவர் வருது, இல்லை ஆப்பிடைட் பசி இல்லாமல் போகுது அப்படின்னா அதே கண்டுபிடிச்சிக்கலாம். சி ரியாக்டிவ் புரோட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ டைஃபாய்டுனா வைடால் போட்டால் பாசிட்டிவாக நெகட்டிவாக, இப்போ ஒரு டெங்குனா கார்ட் டெஸ்ட் போட்டால் பாசிட்டிவாக நெகட்டிவாக, மலேரியானா அதுக்கு மலேரியா கார்ட் டெஸ்ட் போட்டால் பாசிட்டிவாக நெகட்டிவாக. இதெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டு. அது பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ், அவ்வளோதான். இந்த டிசீஸ்னு அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணோம். சிஆர்பிங்கிறது இட்ஸ் எ சி ரியாக்டிவ் புரோட்டீன். அந்த அவ்வளோதானே தவிர அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுக்க முடியாது. ஆனால் இட்ஸ் எ மார்க்கர் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை பிறந்து 2 நாள் ஆச்சு, ஆனால் ஒன்றுமே பால் குடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஒரு சுறுசுறுப்பு இல்லை அப்படின்னாலே ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா. சிஆர்பி பார்த்தாங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் போடணும். ஐவி ஆன்டிபயோட்டிக், நரம்பில் ஆன்டிபயோட்டிக் போட்டு நியோநேட்டல் ஐசியூவில் வச்சு 1 நாள் 2 நாள் வச்சுருந்து அதை ஃப்ளூயிட் போட்டு கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டு ஆன்டிபயோட்டிக்கும் போட்டால் அது சரியாயிடும். அப்போ அது இன்ஃபெக்ஷன் தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா டியூரிங் டெலிவரி வந்து நிறையா பேர் ஹேண்டில் பண்ணுவாங்க குழந்தைய. இந்த அம்பலிக்கல் கார்டு மூலமாக ஒரு செப்சிஸ் இருக்கலாம். அம்பலிக்கல் கார்டை கட் பண்ணுறாங்கல்ல, அது பிறகு அதில் கண்டாமினேஷன் ஏதாவது இருந்து ஒரு செப்சிஸ் இருக்குன்னா, அல்லது இந்த செக்ஷன்லாம் போடுறாங்கல்ல, அந்த இதிலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிருக்கலாம். ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படி குழந்தைக்கு உள்ளே போயிருக்கு, ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா சி ரியாக்டிவ் புரோட்டீன் அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்றபடி ஒரு ஐசியூவில் இருக்க பேஷண்ட்டு அது சிஆர்பி, சும்மா எல்லாருக்கும் சிஆர்பி தேவையில்லை. இது வந்து நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இட்ஸ் அ பயோ மார்க்கர், அவ்வளோதானே தவிர அதுக்கு ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. இப்போ அது ரொட்டீன் ஆக்கியிருக்காங்க நிறைய டெஸ்ட்டுகளில். நான் இது வரைக்கும் சிஆர்பின்னுட்டு 1-2 கேஸ் தான் பண்ணிட்டு பண்ணே தவிர இது வரைக்கும் பண்ணதே இல்லை. பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒழுங்காக வேலை பார்த்தா போதும். இந்த கம்ப்யூட்டர் ஒழுங்காக வேலை பார்த்தா நம்ம கிளினிக்கலாக கண்டுபிடிச்சிக்கலாம், என்னென்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இட்ஸ் அ நான் ஸ்பெசிஃபிக் மார்க்கர் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அவ்வளோதான்.